ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னும் ஒரு நாளில் அக்டோபர் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் நடக்க போகுது. இது இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணம். எப்பயுமே பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2லேருந்து 3 சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நாட்களில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, சாப்பிடவே கூடாது, வெளியே போகவே கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க. சிலர் அதை பற்றி பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு வருது, இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு ப்ரெக்னென்சி உமன்ஸ் எப்படி இருக்கணும், இந்த சூரிய கிரகணம் நம்ம ஊரில் தெரியுமா, என்ன நேரத்தில் நடக்குது, இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் நடக்குது. இதோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் நைட்டில் தான் நடக்குது. 9:13 3:16 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. அதாவது அக்டோபர் 2 புதன்கிழமை இருக்கு இல்லையா, அந்த புதன்கிழமை நைட்டு 9:13 ஆரம்பித்து அதே இரவு, அதாவது அடுத்த நாள் காலையில் கணக்குக்கு வரும், ஒரு 6 மணி நேரம் கழித்து 3:16 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 3 நிமிஷம் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. சூரிய கிரகணம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தெரியாது. சூரிய கிரகணம் வெளிநாடுகளில் தான் இதை பார்க்க முடியும். ஸோ சூரியன்கிட்ட இருந்து பூமி மறைச்சிரும் நம்மளை. இங்கேருந்து நம்ம சூரியனை பார்க்குறோம் அப்படின்னா சூரியனோட முழு பகுதி நமக்கு தெரியாமல் நிலா மறைக்கப்படுறதை தான் சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். இது நடக்குது. ஆனால் இது மற்ற நாடுகளில் தான் தெரியும், நம்ம நாடுகளில் தெரியாது. ஆனாலும் சூரிய கிரகணம் அப்படின்றது ஒரே சூரியன், ஒரே நிலா, ஒரே பூமி தானே. ஸோ அந்த டேயில் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த புதன்கிழமை பகல் நேரத்தில் ரொம்ப நேரம் வெளியே போகாதீங்க. ரொம்ப ஃபுல் டே வெளியே இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டில் தான் சூரிய கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் அந்த டே ஃபுல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப நேரம் வெயில் படுற மாதிரி இருக்காதீங்க. எங்கேயாவது போகிறதுனா போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது இந்த சூரிய கிரகணம் வெயில் காலத்தில் பகலில் நடக்கிறதா இருந்தால் இதோட தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஆனால் இது அந்தளவுக்கு வெயில் காலம் கிடையாது. இருந்தால் கூட இன்னும் நிறையா மாவட்டங்களில் வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த பகல் நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் முடிஞ்சளவு வெளியே போகாததை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நீங்கள் போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த டைமில் அந்த 6 மணி நேரத்தில் நம்ம தண்ணி குடிக்கலாமான்னா நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஃபுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆல்ரெடி ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. நீங்கள் லேட் நைட்டு பொதுவாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதே மாதிரி தான் அந்த 9 மணிக்குள்ளேயே கொஞ்சம் ஃபுட்டு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 7:30-8 மணிக்கெலாம் எடுத்துருங்க. உங்களுக்கு 9 மணிக்கு மேலே பசிக்குது, எனக்கு தூக்கம் வரல, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த 8-9 மாதத்துலலாம் கொஞ்சம் பசிக்கும் சிலருக்கு. நான் சரியாக நைட்டு தூங்காமல் அவங்க விடிய முழிச்சிருப்பாங்க, அப்போ பசி எடுக்கும். ஸோ அந்த மாதிரி பசிக்குது அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட், ஒரு வாழைப்பழமோ, ஒரு அரை கொய்யாப்பழம், ஆப்பிள், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பால் குடிச்சிக்கோங்க. ஹெவியான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றாதீங்க. அது உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது, டைஜஷன் ஆக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த டைமில் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாத்ரூம், எனக்கு ரெஸ்ட் ரூம் பின்னாடி தான் இருக்குது, வெளியே தான் இருக்குது. நான் அந்த டைமில் அந்த 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கிரகணம் நடக்கிற நேரத்தில் நான் வெளியே போகலாமான்னு கேட்டிங்கன்னா போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் வயிறு உங்கள் வயிற்றுக்குள்ளே குழந்தை ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியே போகிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த டைமில் நமக்கு கிரகணம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கண்ணால் பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. இங்கே தெரியாது, இருந்தாலும் அதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது. நிறைய வாட்டர் குடிங்க. அந்த டே ஃபுல்லாமே நிறைய வாட்டர் குடிங்க. பாசிட்டிவாக மைண்டை வச்சுக்கோங்க. அந்த கிரகணம் நடக்கிற நேரத்தில் முடிஞ்சால் சாமி கும்பிடுங்க. குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுங்க. அந்த டைமில் சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது. கோயில்களில் கூட நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க நம்பிக்கை பொறுத்தது. அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா, பூஜை ரூம் க்ளீன் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் இல்லையா. இது நைட்டில் தான் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் குளிச்சுக்கலாம். அதே மாதிரி பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா பண்ணுங்கள். மற்றபடி இது ஒரு நார்மலான நாள் தான். 9:13 3:16 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. இது திரும்ப சொல்கிறேன், இது நைட் நடக்குது, நமக்கு இங்கே தெரியாது. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை. இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.